ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. யார் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஏஹெச்பிஐன்னு சொல்லுவாங்க, அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இந்தியா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஓவர் 15,000 நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்டார் கம்பெனியோட ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இதுக்கப்புறம் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா இவங்களுடைய டாரிஃப் வந்து இது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. சோ இது வந்து எங்களுக்கு வந்து லாஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, அன்வான்டான பில்லிங் ப்ரொசீஜர்ஸ் இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த நியூஸ் வெளியே வந்த உடனே இமிடியேட்டா ஜிஐசி, அதாவது ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டாரிஃப் நெகோசியேஷன்ஸ், பில்லிங் டிமாண்ட்ஸ் இது எல்லாமே ரெகுலரான பிசினஸ் பிராக்டிசஸ் தான். பட் இந்த விஷயங்கள் எக்காரணத்தை கொண்டும் பேஷன் கேரை வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஏஹெச்பிஐ கூட ஒரு ப்ரொபோசல் மீட்டிங்கும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார் கம்பெனியுமே கூட பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்னு போட்டிருந்தாங்க. சோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே நல்ல 92 ஹாஸ்பிட்டல்ஸ் நியர்பை 150 மேல வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கிளைம் ஆயிருக்கு அப்படின்றதையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்டா கொடுத்திருந்தாங்க. சோ நீங்க ஸ்டார்ல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்கான விஷயங்களை பத்தி ஒரி பண்ண வேண்டியதே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் கேர் கம்பெனி தான் வந்து இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். அது மட்டும் இல்ல, கவர்மெண்டே இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் கூட வந்து அப்படியே கட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி நியூஸை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட்டு ரெகுலரா வந்து உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் பே பண்ணிட்டே வாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே ரொம்ப பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்சஸ் மட்டும்தான்.